அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில நின்னார் இடைத்தேர்தல். அவருக்கு 80,000 ஓட்டு, எனக்கு 45,000 ஓட்டு. நான் அப்படி என்ன தப்பு பண்ண? அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோவம், என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம், ஏன் நான் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன், உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணிருக்கிறேன்? எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்தோம்? தலித் எழில்மலை என்ற பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் தானே நாங்க கொடுத்தோம். இவ்வளவு பெரிய கட்சி, 49ல தொடங்கின கட்சி, எந்த வருஷம் தெரியுமா முதல் மத்திய அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சராக நாங்க தெரியுமா? திமுக. அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோவம், என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம், ஏன் நான் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன், உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணிருக்கிறேன்? மற்ற தொகுதியில எனக்கு வாக்களிச்சாங்க, நீங்க ஏன் எனக்கு வாக்களிக்கல? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எல்லாத்தையும் தானே பொதுவானவன். நான் 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்துதா? அப்படி சின்ன பிரச்சனை வந்தா அதை முதல்ல தீர்க்கிறவன் நான் தானே தீர்த்திருக்கிறேன். நான் நின்ன நேரத்தில், அதே நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தது. அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில நின்னார் இடைத்தேர்தல். அவருக்கு 80,000 ஓட்டு, எனக்கு 45,000 ஓட்டு. நான் அப்படி என்ன தப்பு பண்ண? நான் கேட்கிறேன். குறிப்பா நான் கேட்கறது பட்டியலின மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன்? இங்க எனக்கு முன்பு அன்பழகன் பேசினாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி. இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி மூவர்ண கலர் இருக்குன்னா, மேல இருக்கிற நீல கலர் இருக்குன்னா அது அம்பேத்கர் பிடித்த கலர். எந்த கட்சியில நீல கலர் வச்சிருக்கிறாங்களா? திமுக இருக்கா? அதிமுக எந்த கட்சியில இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னோடிகள் யாரு? அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அவர் கொள்கையில் தான் நாங்கள் வந்தவர்கள். அவர் கொள்கையில் நான் கடைபிடிக்கிறவர்கள். எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்தோம்? தலித் எழில்மலை என்ற பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் தானே நாங்க கொடுத்தோம். ஏன் அன்னைக்கு கூட 3-4 வன்னியர் எம்பிகள் இல்லையா? இருந்தாங்க. ஏன் கொடுத்தோம்? மத்திய அமைச்சருக்கு ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கினாங்க தெரியுமா? எந்த வருஷம்? இவ்வளவு பெரிய கட்சி, 49ல தொடங்கின கட்சி, எந்த வருஷம் தெரியுமா முதல் மத்திய அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சராக நாங்க தெரியுமா? திமுக. 99ல. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆக்குனாங்க? 98ல. எங்களுக்கு பிறகுதான் திமுக மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதான் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி நான் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பெருமையாக நான் சொல்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள். அதில் ஃபைல் எழுதின பாரு. அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவன். அதனால பிறகுதான் என் அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது.